வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உற்பத்தியில் மட்டுமின்றி தற்போது தரத்திலும் நமது விவசாயிகள் கவனம் செலுத்தி வருவது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் பாதுகாப்பு குறித்து துளியும் கவலை இல்லாமல் திமுக அரசு செயல்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் 14 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளரும் வீரர்களுக்கான ஆசிய மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் கோப்பையை இந்தியா ஏ அணி வென்றது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தியில் மட்டுமின்றி தற்போது தரத்திலும் நமது விவசாயிகள் கவனம் செலுத்தி வருவது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார். நண்பர்களே, நமது விவசாயிகள் நமக்கு உணவளிப்பவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் மண்ணை வழிபடுபவர்கள். மண்ணை பொன்னாக ஆக்குவது என்றால் என்ன என்பதை நாம் நமது விவசாயிகளிடமிருந்துதான் கற்க வேண்டும். நமது இன்றைய விவசாயிகள் எல்லாம் பாரம்பரியம் மற்றும் தொழில்நுட்பம் இரண்டின் துணையோடு பயணிக்கின்றார்கள். நமது விவசாயிகள் விளைச்சல் மட்டுமல்ல, தரம், மதிப்பு கூட்டுதல் மற்றும் புதிய சந்தைகள் மீதும் கவனத்தை செலுத்தி வருகிறார்கள் என்பது எனக்கு மிகுந்த உவப்பை அளிக்கிறது. இப்போது விவசாய விளைபொருட்கள் விமானங்கள் வாயிலாகவும் அதிக சுலபமாக அயல் நாடுகளை சென்றடைகின்றன. கர்நாடகத்தின் நஞ்சன்குடின் வாழையும் மைசூருவின் வெற்றிலையும் இண்டி எலுமிச்சையும் மாலத்தீவுகளுக்கு அனுப்பப்பட்டன. இந்த விளைச்சல் எல்லாம் தங்களுடைய சுவை மற்றும் தரத்திற்காக புகழ் பெற்றவை. இவற்றுக்கு புவிசார் குறியீடும் கிடைத்திருக்கிறது. நண்பர்களே, இன்றைய விவசாயி தரத்தையும் விரும்புகிறார், அளவையும் அதிகரிக்கிறார், தனது அடையாளத்தையும் ஏற்படுத்தி வருகிறார். நீங்கள் உங்கள் அருகே இப்படிப்பட்ட நூதனமான விவசாய சகோதர சகோதரிகள் இருந்து அவர்களை பற்றி உங்களுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்கள். ஏனென்றால் விவசாயி முன்னேறும் போது நமது தேசமும் முன்னேறுகிறது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மக்கள் நேசிக்கும் தலைவராக திகழ்ந்ததாகவும் பிரதமர் புகழாரம் சூட்டினார். சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக ஜெயலலிதா ஆற்றிய சேவை என்றென்றும் நினைவில் இருக்கும் என்றும் பிரதமர் தமிழில் தெரிவித்தார். ஜெயலலிதா அவர்களுக்கு ஏன் நினைவஞ்சலிகள் சமுதாயத்திற்கு அவர் ஆற்றிய சேவை என்றும் நினைவில் இருக்கும். மகளிர் மேம்பாட்டிற்காகவும் சட்டம் ஒழுங்கை சீராக பராமரித்ததிலும் சிறப்பாக பணியாற்றியவர் ஜெயலலிதா என்றும் பிரதமர் தெரிவித்தார். நண்பர்களே, அம்மா ஜெயலலிதா அவர்கள் மக்கள் நேசிக்கும் இப்படிப்பட்ட ஒரு தலைவர். அரசு அதிகாரத்தில் இருந்த வேளையிலே இவர் பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகளுக்காக பாராட்டுக்குரிய பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை சீராக வைத்திருக்க சிறப்பான வழிமுறைகளை கடைபிடித்தார். அவரிடத்திலே தேசபக்தி உணர்வு மிகவும் செறிவாக இருந்தது. இதோடு கூடவே பாரதத்தின் கலாச்சார பாரம்பரியம் மீதும் அவருக்கு மிகுந்த பெருமிதம் இருந்தது. அம்மா ஜெயலலிதா அவர்களுடனான என்னுடைய ஒவ்வொரு சந்திப்பும், ஒவ்வொரு உரையாடலும் எனது மனதிலே இன்றும் கூட நன்கு பசுமையாக பதிந்திருக்கின்றன. அவர் குஜராத்திலே 2002 மற்றும் 2012ஆம் ஆண்டிலே நடந்த என்னுடைய பதவியேற்பு விழாவிலே கலந்து கொண்டார். நாங்கள் இருவரும் எங்களுடைய மாநிலங்களின் முதல்வர்களாக அப்போது இருந்த வேளையில் நல்லாளுகை போன்ற விஷயங்களில் அடிக்கடி எங்களுக்கிடையே உரையாடல் நடைபெற்று வந்தது. அவருடைய எண்ணம் மிகவும் தெளிவாக இருந்தது. கருத்துக்கள் மிகவும் நிறைவாக இருந்தன. இதுதான் அவருடைய மிகப்பெரிய சிறப்பு. பல ஆண்டுகள் முன்பாக அவர் பொங்கல் திருநாளன்று மதிய உணவு அருந்த சென்னைக்கு வருமாறு எனக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அவருடைய அந்த நட்புணர்வை என்னால் என்றைக்கும் மறக்க முடியாது. பண்டிகை காலங்களில் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை வாங்க வேண்டும் என்றும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகிறது. தமிழகத்தின் பாதுகாப்பு குறித்து துளியும் கவலை இல்லாமல் திமுக அரசு செயல்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார்.
இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்பூரில் பயங்கரவாத தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டிய 8 பேரை தில்லி காவல்துறையினர் கைது செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தில்லி காவல்துறையினர் வந்து கைது செய்யும் வரை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய திமுக அரசு என்ன செய்து கொண்டிருந்தது என்றும் அவர் வினவியுள்ளார். தமிழகத்தில் தீவிரவாத செயல்களை கட்டுப்படுத்த தேசிய புலனாய்வு அமைப்பினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குறை கூறியுள்ளார். மக்களின் பாதுகாப்பு குறித்து திமுக அரசுக்கு கவலை இல்லை என்பதையே இது உணர்த்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக பயங்கரவாத செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு திமுக அரசு மறைமுக ஆதரவு அளித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். வாக்கு வங்கி அரசியலுக்காக மக்களின் பாதுகாப்பை காற்றில் பறக்கவிடும் திமுக அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை திமுக அரசு சீர்குலைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேசிய புலனாய்வு அமைப்புகளால் கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் வரை திமுக அரசு என்ன செய்து கொண்டிருந்தது என்றும் வினவியுள்ளார். தமிழகத்தில் அமைதியை நிலைநாட்ட திமுக அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் மக்களின் பாதுகாப்பில் சமரசம் செய்வது தவறானது என்பதை உணர்ந்து திமுக அரசு செயல்பட வேண்டும் என்று அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை பயங்கரவாதிகளின் புகலிடமாக மாற்றியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர், கோவை போன்ற கொங்கு பகுதிகளில் பங்களாதேஷைச் சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக தங்கியிருந்து பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவதையும், இவர்கள் தேசிய புலனாய்வு முகமையினரால் கைது செய்யப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பில் திமுக அரசு மெத்தனம் காட்டி வருவதை இது வெளிப்படுத்துவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் 14 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் திரு VR துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காலை 5 மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து காலை 8:30 மணி அளவில் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது மேலும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வடகிழக்கு திசையில் நகரக்கூடும். இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், மதுரை மற்றும் திண்டுக்கல் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 2 நாட்களுக்கு தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே அடுத்த 2 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மாவட்டச் செய்திகள். தேனி மாவட்டம் சின்னமனூரில் உள்ள அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா இன்று விமரிசையாக நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் நாட்டுப்புற கலைஞர்களின் முப்பெரும் விழா மற்றும் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். வளரும் வீரர்களுக்கான ஆசிய மகளிர் 2020 கிரிக்கெட் கோப்பையை இந்தியா ஏ அணி வென்றது. பாங்காக்கில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஏ அணி 46 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் ஏ அணியை வென்று கோப்பையை கைப்பற்றியது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்தது. தேஜல் அசப்னேஸ் அதிரடியாக ஆடி 34 பந்துகளில் 51 ரன் குவித்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். 135 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் ஏ அணி தொடக்க முதலே விக்கெட்டுகளை இழக்கத் தொடங்கி 19.1 ஓவரில் 88 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. பிரேமா ராவத் அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். உகாண்டா சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தியில் மட்டுமின்றி தற்போது தரத்திலும் நமது விவசாயிகள் கவனம் செலுத்தி வருவது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் பாதுகாப்பு குறித்து துளியும் கவலை இல்லாமல் திமுக அரசு செயல்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார்.
தமிழகத்தில் 14 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளரும் வீரர்களுக்கான ஆசிய மகளிர் 2020 கிரிக்கெட் கோப்பையை இந்தியா ஏ அணி வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.